ஹாய் ஆல், இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஒரு பேனில் 5 to 6 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், சோப்பு போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், ஒரு கை அளவுக்கு நறுக்கின தேங்காய் போட்டு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு மசாலா மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 10 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லாவே இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 200 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 50 ml புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் 3 முட்டையை போட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. உங்கள் முட்டை குழம்பு ரெடி.